வெண்பா லவ் டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் செல்லக்குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்கிறனால பாப்பா 1 வீக் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தா. அதில் என்ன ஸ்பெஷல்னால், அவள் கிருஷ்ணர் வேஷம் போட்டு போயிருந்தா. அதை பற்றின வீடியோ தான் இது கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கை நல்லபடியாக ஏற்றி முடிச்சிட்டேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றின பிறகு மார்னிங் வந்து பாப்பாவோட ஸ்கூலில் வந்து டான்ஸ் அகாடமியில் ரிஹர்சல் இருந்துச்சு. ஈவினிங் ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ மார்னிங் அவளை வந்து டான்ஸ் ரிஹர்சலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மதியானம் வந்துட்டேன். ப்ரோக்ராம் வந்து 5:15க்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, மதியானம் வந்துட்டோம். வந்த பிறகு என்னென்னா, எப்போதுமே நான் மேக்கப் பண்ணும்போது என் கூட என் ஹஸ்பண்ட் இருப்பார், இல்லை யாராவது கூட இருந்திருப்பாங்க. இந்த தடவை தனியாக இருக்கேனே, எப்படி மேக்கப் போடுறதுன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து பாப்பா வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக எனக்கு வந்து மேக்கப் போட காட்டிக்கிட்டா. எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. டைமும் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும் என் ஹஸ்பண்ட் என் கூட வராருன்னு சொல்லிட்டு. அவருக்கு அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்துச்சு. சரி, வர முடியாதுன்னு சொல்லியிருந்தார். கடைசி நேரத்தில் வந்து வரேன்னு சொன்னார். எனக்கு டபுள் மடங்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவும் எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணனால சீக்கிரமாக மேக்கப்பும் பண்ணி முடிச்சிட்டேன். டைமுக்கும் கிளம்பிட்டோம். ப்ரோக்ராமுக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு கூட தான் சேர்ந்து போயிருந்தோம். 2 ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்றா போயிருந்தோம். ப்ரோக்ராமில் பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து சும்மா இருக்கவே மாட்டா. ஏதாவது கிருஷ்ண மேக்கப் போடுறதை எடுத்து வச்சுட்டு போட்டுகிட்டே இருப்பான். கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வந்து ப்ரோக்ராமுக்கு போனோம். 5:15னா 5:10க்கு ரீச் ஆனோம். கரெக்டாக டைமிங்க்கு வந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போனோடனே வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க. பாப்பா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவளுக்கு வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்தது. அப்புறம் கோயிலில் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஹானர் பண்ணாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அவள் பேரை கூப்பிட்டோன்னே அவள் போய் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா. வாங்கிட்டு என்கிட்ட வந்து காட்டினா, அம்மா இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணினாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்போ கோயிலுக்கு வெளியில் வந்து ஒரு ஸ்டாச்சு இருந்தது. கிருஷ்ணரோட ஃபோட்டோஸ் இருந்தது. அது பின்னாடிலாம் நின்றுட்டு பாப்பா பேசிகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு பின்னாடி பீச் இருக்குங்கிறதே. சரி, ஓகே வாங்க பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து கோயில் உள்ள வந்து கிருஷ்ணர் புத்தகம், அதுக்கப்புறம் ட்ராயிங் புக்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. வாங்க போகிறது ஒரு புக்கு, அதுக்கு ரொம்ப டிஸ்கஷனுங்க. இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணி ஒரு புக்கை வாங்கிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் புக்கு வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. புக்கை வாங்கிட்டு நைட் டின்னர் கோயிலே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஃபுட்டு. சாப்பிட்டு முடித்த பிறகு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பின்னாடி பீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரிப்பராக வரல. அதனால் ஆல்டர்னேட்டிவாக ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. பசங்க அந்த ட்ரெஸ்லேயே போயிட்டு விளாண்டாங்க. கோயிலில் வந்து ஸ்டாச்சு முன்னாடி நின்றுட்டு கிருஷ்ணர் ராதையாக 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பீச்சை பார்த்தோன்னே எங்கள் பசங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, பீச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ட்ரெஸ் வந்து நனையாமல் இருக்கிறதுக்கு பசங்க வந்து இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து தண்ணியில் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் விளாண்டு முடித்த பிறகு அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த அலைகள் கடல் அலையை பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வாங்கன்னா வரவே இல்லை. ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொன்ன பிறகு தான் வெளியே வந்தாங்க. அவ்வளோ நேரமாக விளாண்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க பசங்க. அவங்களுக்கு ப்ரோக்ராமில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதை தவிர்த்து இந்த பீச் வந்து இன்னொரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. கிருஷ்ணர் கோயிலுங்கிறனால ஃபுல்லாக வந்து கிருஷ்ண சாங்கே எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா வந்து கிருஷ்ணராக நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. பண்ண எல்லா பசங்களும் சூப்பராக அழகாக க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ப்ரோக்ராமுக்கு போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம். டிராஃபிக் வேறு, சீக்கிரமாக போவோமாங்கிற டவுட்லேயே போனோம். ஆனால் நல்லபடியாக ப்ரோக்ராம் முடிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மை டியர் செல்ல குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் மீ.